வர்றதுக்காக கம்பு நல்லா ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வந்து நம்ம பருப்பு கடையிற மத்தில் வச்சு நல்லா கடைஞ்சிட்டோம்னா எந்த கட்டியும் விழுகாதுங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது ஓரளவுக்கு வந்து இந்த பபுள் விடுற ஸ்டேஜில் நம்ம குக்கரில் எடுத்து வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வரும். இதோட ஃபுல் ரெசிபி சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு ஈஸியான ஒரு சொரக்காயும் தட்டைப்பயிறு வச்சு ஒரு நம்ம பழைய காலத்து ஸ்டைலில் ஒரு சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷ் எதுவும் இல்லைங்க, தயிர் வெங்காயம் மட்டும்தான். அதனால் சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லி கம்மஞ்சோறு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொல கொலன்னு இருக்க மாதிரி தான். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நல்லா கெட்டியாயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சொரக்காய் சாதத்துக்கு நல்லா கொதி வந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், கம்மஞ்சோறு நல்லா கெட்டியாகவே ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கூட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். சூடாக கம்மஞ்சோறு சாப்பிட்றதுக்கு கூட்டு குழம்பும் கரைச்சி ஊற்றுறதுக்கு மோர் தயிர் ஊற்றி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கூட்டு குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை செய்கிறது. கம்மங்கூழும் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சொரக்காயும் தட்டைப்பயிறு சாதம், தயிர் வெங்காயம், ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு. இந்த லஞ்ச் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி